கிரவுட்லாம் எப்படி சார் இருக்கு? சீமானை சொல்லி வச்சுக்கோங்க. சீமானே மதுரைக்குள்ள நீ வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளையா இருக்க மாட்டீங்க. நடந்து வரது 2 கிலோமீட்டர். இங்கிட்டு பாருங்க, அந்த வண்டி ஃப்ளோவே இல்லை. எல்லா மாவட்டத்திலும் ஃபோன் பண்ணி ஸ்டிக்கர் விட்டு சொல்கிறாங்க. விஜயனை கண்ணை காமிச்சாலும் சீமான் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் கன்ஃபார்ம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பான்னு சொல்லி ஒரு கேரக்டர் முன் வச்சாங்க. அதாவது எல்லாருக்கும் அப்பான்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேரக்டர் அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி மாமான்னு ஒரு கேரக்டர். அங்கில்னு ஒருத்தவங்களை ஒரு அதாவது வார்த்தை சொன்னாங்க. தாய் மாமா வேற, அந்த மாமா வேற. சரி, கிடையாது. எந்த ஒரு நல்லது கெட்டதுனால வந்து நிற்கிறது கிடையாது. உன் வீட்டில் இளவு விழுந்தா நீ வந்து அழுவ, ஊரே வீட்டில் இளவு விழுந்தா உனக்கு என்ன கவலை? அந்த மாதிரி தானே நீ இருக்க. நீயா சொல்லிக்கிறது அப்பான்னு. கிரவுட்லாம் எப்படி சார் இருக்கு சார்? சும்மா சார் நடந்து வரது 2 கிலோமீட்டர். இங்கிட்டு பாருங்க, அந்த வண்டி ஃப்ளோவே இல்லை. எல்லா மாவட்டத்திலும் ஃபோன் பண்ணி ஸ்டிக்கர் விட்டு சொல்கிறாங்க. ஸ்டிக்கர் கொடுத்துருக்கீங்களா முன்னாடி? காவல்துறையிலேருந்து விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. முன்னறிவிப்பு எதுவுமே இல்லையாண்ணே அந்த மாதிரிலாம்? இல்லை, மாவட்டத்தில் கொஞ்சம் மட்டுமே தமிழர்கள் விடுதலை என்ன சொல்றாங்க ஒரு சில பேர், உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? யாருங்க சீனியர்? மக்களை பார்த்து ஓ சீனியர். அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி, ஒரு தங்கை, ஒரு அண்ணன், ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார். அடுத்த வருடம் இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர தனியாகவே போகலாம். அந்த பிளேட்டை சொல்லிட்டு வணக்கம். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல்லேருந்து வந்திருக்கோம் அண்ணா பார்க்குறதுக்கு. நாங்கள் நைட்டே வந்துட்டோம். நாங்கள் 15 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். பைக்கு ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. சிரமங்களுக்கு இது பண்ண தோண்டி போட்டாங்க. பீமுக்கு தோண்டி போட்டது இது ஃபுல்லாக பீமுக்கு தோண்டி போட்டது ஃபுல்லாக திமுக தான். நாங்கள் கொடி புஷி அந்த கொடி ஏற்றுறப்ப பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தா பீமு பள்ளம் தோண்டி போட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். சீமானை சொல்லி வச்சுக்கோங்க. சீமானே மதுரைக்குள்ள நீ வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளையா இருக்க மாட்டீங்க. சீமானை வந்துடுங்க. உங்கள் அம்மா நீங்கள் பிள்ளையா இருக்க மாட்டீங்க. ஓப்பன் சோன் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாப்புல, விஜயனை சொல்லிட்டாப்புல. யாருக்கு பயப்பட மாட்டோம் நாங்கள். விஜயனை கண்ணை காமிச்சாலும் சீமான் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் கன்ஃபார்ம். அவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிள்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் சும்மா அப்பாங்கிறவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா தெளிவாக பார்க்கணும், எந்த குறையும் இல்லாமல் நல்லா வளர்க்கணும்ல. முதல்ல ஒரு போதைப்பொருள் நடமாட்டத்தையோ ஒரு பெண் பிள்ளைகளுக்கோ எந்த ஒரு விஷயத்தையுமே எதையுமே வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, கண்ணியம் கிடையாது, எந்த ஒரு நல்லது கெட்டதுனால வந்து நிற்கிறது கிடையாது. உன் வீட்டில் இளவு விழுந்தா நீ வந்து அழுவ, ஊரே வீட்டில் இளவு விழுந்தா உனக்கு என்ன கவலை? அந்த மாதிரி தானே நீ இருக்க. நீயா சொல்லிக்கிறது அப்பான்னு. என்றைக்குமே வந்து ஒருத்தனுக்கு ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அப்பேனா ஒருத்தன் தாயா. அவளை விட்டுட்டு ஊர் பயில போகிறோம் நாங்கள் எப்படி அப்பேன்னு சொல்லுவோம். அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா தமிழில் சொல்லாமல் மாமான்னு சொல்லாமல் இங்கிலீஷில் அங்கிள்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க. எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுவீங்க? வர்ற பஸ்ஸை பூராத்தையும் புக் பண்ண விட மாட்டீங்க. பஸ்ஸு வந்தால் டிவி கேட்கலாம், பஸ்ஸு புக் பண்ணாங்கன்னா எவனுக்கு பஸ்ஸெல்லாம் போகக்கூடாது, உனக்கு வந்து பெர்மிட் கேன்சல் பண்ணிடுவேன், உனக்கு ஃபைன் போட்டுருவேன். பூரா சென்னைக்காரன் காஞ்சிபுரத்துக்காரன் இதெல்லாம் சும்மா இன்னும் 5 லட்சம் பேர் சேர்த்து வந்திருப்பான். பஸ்ஸு கிடைக்காம யாருமே வரல. சரிங்களா? வணக்கம். நாங்கள் கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்திலேருந்து வந்திருக்க மகளிர் அணி. அதாவது தளபதியோட இந்த ஸ்பீச்சுக்காக தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போன மாநாடுக்கு போக இந்த வருஷம் வரைக்கும் நாங்கள் காத்திருந்தது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. இந்த ஸ்பீச்சே வேற லெவலில் இருந்துச்சு. மக்களோட ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டாங்க. அதாவது நிறைய மக்கள் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த மக்கள் திருப்பி கேள்வி கேட்காத வண்ணத்தில் பிஜேபிக்கு எங்களுக்கும் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான
சூப்பரான ஒரு முடிவை சொன்னாங்க. அதுபோக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பான்னு சொல்லி ஒரு கேரக்டர் முன் வச்சாங்க. அதாவது எல்லாருக்கும் அப்பான்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேரக்டர் அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி மாமான்னு ஒரு கேரக்டர் அங்கில்னு ஒருத்தவங்களை ஒரு அதாவது வார்த்தை சொன்னாங்க. தாய் மாமா வேற, அந்த மாமா வேற. சரியா? எப்போவுமே நாங்கள் தளபதிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். இந்த அணி இன்னும் அடுத்து டபுளாக மாறும்னு சொல்லிட்டு நாங்கள் மகளிர் சைடு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். திமுகவோட கூட்டணி இல்லை, அதிமுகவோட கூட்டணி இனிமேல் தனித்து தான் போட்டி. உங்கள் நிலைப்பாடு என்ன? எங்க தளபதி தனித்து நின்னாலே போதும். பாத்தீங்களா தனி மனுஷனோட கூட்டத்தை நீங்க பாத்தீங்கல்ல. அதாவது அவரோட ஒரு ஸ்பீச்சுக்காகவே கிட்டத்தட்ட இன்னும் நாங்க போகும் இங்கேருந்து கிளம்பும் போதே இன்னும் நாங்க சோசியல் மீடியா தான் ஆன் பண்ண போறோம். எல்லாம் ஃபயர்ல தான் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நாங்க போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வந்ததுக்கு முழு திருப்தியோட நாங்க போறோம். மாநாட்டில் ஸ்பீச் தெரிவிக்க விட்டுருக்காரு. நிறைய பெண்களை பற்றி பேசியிருக்காரு. இப்படி பேசல, இப்போ பயங்கர எல்லாத்தையும் நேரடியாக மோதி இருக்காரு. இனிமேல் தான் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியும். பெண்கள் சொல்ல மாட்டாரு, செய்வாரு கண்டிப்பாக. அடுத்த 2026 அவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு. எங்க அண்ணா சொல்ல மாட்டாரு, செய்வாரு கண்டிப்பா. ஆனா எங்க தளபதி தான் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வரணும். வேற யாருமே எங்களுக்கு வரக்கூடாது. அது ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. அதிமுக திமுக எல்லாத்தையும் நேரடியாக விமர்சிச்சாரு. எங்களுக்கு வந்து அவங்களே எங்களுக்கு தேவையில்லை. எங்க அண்ணன் தான் எங்களுக்கு முக்கியம். ஆமா, எங்களுக்கு அதான் முக்கியம். அவர் தான் வரணும் கண்டிப்பா. அவங்களுக்கு தெரிவிக்க விஜய் தாய் மாமன் தாய் மாமா தான் சீர் நல்லா இருந்துச்சு. தாய் மாமா வந்து தம்பி அண்ணன் இல்லாதவங்களுக்கு அவர் தாய் மாமா சீர் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே போதும் எங்களுக்கு. நீங்கள் உங்கள் பேர்? சங்கீதா. இப்போ அதிமுகவோட கூட்டணி தனித்து தான் போட்டி. உங்கள் நிலைப்பாடு என்ன? லயன் ஆல்வேஸ் லயன். சரிங்களா? தனித்து தான் போட்டு விடுவோம். ஆனால் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வர கட்சி தளபதி ஏற்றுக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. எதையுமே மறைக்கிறது, எதையுமே மறைக்கல. ஒரு விஷயத்துக்கு நம்ம அத்தனை ஓப்பனாக, அதாவது நம்ம மனசுக்குள்ள என்னென்ன கேள்வி தோணுச்சு அத்தனைக்கு பதில் வந்துருச்சு. எங்கள் மனசுக்கு எத்தனை கேள்வி இருக்குது அத்தனைக்கு பதில் வந்துருச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவர் அங்கிள் தானுங்க, அவர் அங்கிள் தானுங்க. சாரி, அங்கிள் தாத்தா அவர். சரிங்களா? அவர் தான் அப்பா. என்ன எல்லாரும் அப்பான்னு சொல்கிற பெருமையாக இருக்குது. என்னத்தை அப்பான்னு சொல்கிற பெருமையாக இருக்குது அவருக்கு. அவர் என்னத்தை பண்ணி போட்டார் அப்பான்னு பெருமையாக இருக்குங்க. ஸ்டாலினுக்கும் அடிவேறு கலங்கிட்டு இருக்குது. உதயநிதிக்கு அதுக்கு மேலே உதயநிதிக்கு இருக்குது. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் துணை செய்ய வந்திருக்காரு. உங்களுக்கு உங்கள்கிட்ட கேள்வி இருக்கு, நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்க. அவருக்கு என்ன தகுதி இருக்கு துணை செய்ய மாட்டாரு? திடீர்னு வந்தாரு, சினிமா நடிச்சாரு, அவ்வளோதான். நம்ம அதுக்கு ஒரு துணை செய்யாமல் இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்களா? டிஎம்கேக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு டிவிக்கே வந்துட்டே இருக்குதுங்க. எதிர்பார்க்காம இருந்துச்சு, மரண மாசா இருந்துச்சு. மதுரைனாவே எப்பயுமே ஒரு அரசியலுக்கு ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கே தளபதி இத்தனை வருஷம் பேசினதை இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா மக்கள்கிட்ட அரசியல் பயங்கரமா பேசியிருக்காரு. என்னைக்குமே மதுரை வந்து திருப்பு முனையா இருக்கும் அரசியல் மாநாட்டில். அதே மாதிரி அரசியல் மதுரை ஒரு திருப்பு முனையா இருக்கும். ஏன்னா தளபதி வந்து கடுமையான விமர்சனம், பாஜக திமுக பயங்கரமான விமர்சனம் பண்ணியிருந்தார். அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தார். கம்பல்சரி 2026 ஸ்டாலின் அன்களுக்கு தளபதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் அன்கள் ஐ எம் வெரி 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 சாரி அன்கள். 2026 ஊற்றிக்கும். தளபதி தான் வருவார். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அங்கிள் மைனா இன்னைக்கு உட்காந்து விடிய உட்காந்து பார்ப்பாரு, திருப்பி பார்ப்பாரு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் ஒன்று உண்மையில் இருக்குது. அவருக்கு மன்னிஞ்சு ஊற்றும். சரிங்களா? கண்டிப்பாக 2026 மாற்றம் வரும். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வரமுடி இங்கேருந்து வந்தோம். மத்தியானத்துலேருந்து இங்கே கிடக்கிறோம். வெயில் இடம்தான். தலைவனோட தரிசனம் இப்போ ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி முடிஞ்சு. ஸ்பீச்சு கொஞ்சம் செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. தலைவர் மு.க. ஸ்டாலினை வந்து மாமான்னு சொல்லியிருந்தாப்புல. அது உண்மையிலே மாமா தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது எலெக்ஷனில் நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளர் அறிவிக்கும் போது அந்த வேட்பாளர் பேர் சொல்லாமல் தலைவர் விஜய் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் விஜய் தான் நிற்கிறான்னு சொன்ன அறிவித்த ஒரு கோட்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2026 தளபதி தான் சிஎம், வேற எவனும் வர முடியாது. தளபதி தான் வேற மாதிரி இருந்துச்சு. போன வருஷம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ எதிர்பார்க்கவே கிடையாது. வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையான கருப்பம்பரி மாவட்டத்தில் அவருக்கு பரிசா நாங்கள் செலவு வைக்கணுங்க. அதாவது கொள்கை எதிரியும் அட்டாக் பண்ணியாச்சுங்க, அரசியல் எதிரியும் அட்டாக் பண்ணியாச்சுங்க. இந்த கொள்கை எதிரி கூட வந்து பார்த்தோன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற வந்து பார்த்தோன்னா திமுகவுக்கு அட்டாக்கு, நேரடியாகவும் மறைமுகமாக வச்சிருக்க அதிமுகவும் அட்டாக் பண்ணியாச்சுங்க. ஏன்னா அதிமுக இப்போ வரைக்கும் யார் வந்து சொல்கிற மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி தளபதி டேரெக்டாகவே சொல்லிட்டாருங்க. அதனால் இந்த மாநாடு வந்து வெற்றி மாநாடு தான். இந்த சுட்டரிக்கும் வெயிலையும் இத்தனை மக்கள் வந்து நம்ம மாநாட்டுக்கு கலந்துக்கிட்டாங்க. இந்த சூரியனாலும் இல்லை,
இனி எந்த சூழ்நிலையுமே வர 2026 தளபதி அடிச்சுக்க முடியாதுன்ற இது ஒரு எடுத்துக்காட்டுங்க. இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா உடுமலையில் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்திருந்தாரு. வந்து அவர் கூட பார்த்தீங்கன்னா தலைக்கு 200 கொடுத்து தான் கூப்பிட்டுருந்தாரு. அப்படி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாரு. ஆனால் அப்படி கூட ரோட் ஷோ பண்ணிட்டு எல்லாத்தையும் மக்களை திருப்பி விட்டாங்க. நலத்திட்டங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம தளபதிகிட்ட வரும்போது அவர் எல்லாத்தையுமே தெளிவாக சொன்னார். சரியா, இந்த மதுரை மண்ணுக்குள்ளே வரும்போது அவர் உணர்ந்து ஒரு விஷயத்த சொன்னார். புரட்சி தலைவரோட எனக்கு பழகிற பாக்கியம் கிடைக்கல, ஆனால் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்தோட பழகின ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. அவரும் இந்த மண்ணோட மைந்தன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கே புல்லரிச்சது. மதுரை தொகுதியில் தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் எல்லா தொகுதியிலையும் ஓவராலாக சொல்லிட்டு போயிட்டார்.